வாளால் பரப்பப்பட்டது இஸ்லாம் என்று யாரால் பரப்பப்பட்டது? வாளால் பரப்பப்பட்டது என்று அவ்வாளால் பரப்பப்பட்டது. அவ்வாளால் பரப்பப்பட்டது. ஆனால் இஸ்லாம் எப்படி இங்கே வந்தது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் மீலாது விழாவிலே குறிப்பிட்டதை இங்கே நம்முடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தொட்டிலே தூங்குகின்ற குழந்தை தாய் தட்டி எழுப்பியதும் அவளை கட்டிக்கொள்வது போல தமிழர்கள் இஸ்லாத்தை தழுவி கொண்டார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று இஸ்லாம் இங்கு வருவதற்கு முன்பே திருமூலர் சொல்லி இருக்கின்றார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க இலக்கியம் பேசி இருக்கின்றது. அதனுடைய நீட்சியாக, அவனுடைய மலர்ச்சியாக இஸ்லாம் மார்க்கம் இங்கே வருகின்றது. அது இந்த மண்ணுக்கு தேவையாக இருக்கின்றது. அது எப்படி பரவியது என்பதை எல்லாம் இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இயக்கத்தினுடைய அலுவலகத்திலே, தலைமையகத்திலே ஒரு வெளியீட்டு விழா நடக்கின்றது. களத்தில் நிற்பதற்கு தொண்டர்களை தயாரிக்கின்ற ஒரு இயக்கம் கருத்தியலுக்கு செய்திருக்கின்ற பங்களிப்பை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக் கூடாது. இங்கே பேராசிரியர் சொல்லும் பொழுது சொன்னார், பாபரி மஸ்ஜிதுடைய உண்மையான வரலாறுகளை தாங்கி வெளிவந்த ஒரு புத்தகத்தை பேராசிரியர் அருட்செல்வன் எழுதியிருக்கிறார். புதுக்கோட்டையிலே போராட்டத்திற்கு தலைமை தாங்க நான் செல்லும் பொழுது என்னோடு வந்த அன்றைக்கு வழக்கறிஞர் அப்ரார் அகமது ஒரு புத்தகம் கிடைச்சதுங்க நூலகத்துல, அது அருட்செல்வன் எழுதியிருக்கிறாரு, அது இவ்வளவு தகவல் இருக்கு தெரியுமா அப்படின்னு தகவல்களை கொண்டு வந்து சொன்னார். நான் சிரித்துக் கொண்டேன். இப்போதும் கூட தலைவர் சிரித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு காரணம், அன்றைக்கு அந்த அருட்செல்வத்தை தமிழ் கொடையாக தந்தவர் பேராசிரியர் தான். அது அவர் பேரே எழுதியிருக்கலாம் சார், கேட்கக்கூடாது. தமிழகத்தினுடைய இதழியல் வரலாற்றில் ஒரு மகத்தான பங்களிப்பு செய்த இதழ் என்றும், தமிழக கவிதைகள், தமிழ் கவிதைகளுடைய போக்கை புதிய திசையில் மாற்றிய கவிதைகளை எழுத வாய்ப்பளித்த இதழ் என்றாலும் அது ஒற்றுமையைத்தான் குறிப்பிட வேண்டும். அந்த ஒற்றுமையின் ஆசிரியராக நம்முடைய பேராசிரியர் சுவனத்தின் செல்வன் உலக வரலாறுகளை எல்லாம் தமிழுக்கு, இன்றைக்கு ஸ்பெயினை பற்றி ஜெஃப்ரி காசிம் அவர்கள் சொன்னார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னும் உலகத்தின் எத்தனை மூலைகளிலே எத்தனை வரலாற்று தகவல்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் தமிழ் சமுதாயத்தினுடைய சிந்தனை வாயிலே கொண்டு போய் சேர்க்கின்ற, வாரம் விட்டு வாரம் மலர்கின்ற வாழ்வியல் வசந்தமாக இருந்த ஒற்றுமையை எங்களை போன்ற சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு வழிநடத்தியவர் பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்கள், சுவனத்தின் செல்வனாக. அது அவர்தான்.